ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வைஷ்ணவம் 108 ஆலயங்கள் என்ற தலைப்பில் 2005ஆம் ஆண்டு சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 108 திவ்ய தேசம் அல்லாத திருக்கோயில்கள் 100 கோவில்களை, அதிலும் 84 கோவில்கள் ஸ்ரீவைகான ஆகமமாக தேர்வு செய்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வந்தாலும் இப்போது ஒவ்வொருவரும் தாங்கள் வழிபடும் திருக்கோவில்களில் அர்ச்சகராகவோ வழிபாட்டாளர்களாகவோ உபயதாரராகவோ இருந்தால் அந்த திருக்கோயில் சம்பந்தமான விஷயங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக திருநீர்மலை கோவில் என்றால் அந்த கோவிலை பற்றி காஞ்சிபுரம் மாவட்ட கலைகள் தொகுதி 2ஆம் எண்ணிலே ஒருவர் எழுதியிருக்கிறார். 104 ஏக்கர் நஞ்சை நிலமும் 116 ஏக்கர் பூஞ்சை நிலமும் உள்ளது. இது வரலாறில் சொல்ல மாட்டாங்க கோவிலில். நாம் அந்த புத்தகத்தில் தேடி பார்த்தோன்னா அந்த விவரத்தை எழுதி வச்சுருக்கலாம். இந்த கோயில் கல்வெட்டு இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் பற்றின விவரம் சொல்கிறது. தொண்டை மண்டலத்தில் பல பகுதியை சேர்ந்து ஒவ்வொருத்தர் ஒரு பசுமாடு கொடுத்தது கூட நம்ம கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. சதுர்வேதி மங்கலம் புலிப்பாக்கத்தை சேர்ந்தவர் விளக்கு எரிக்க ஒரு காசு கொடுத்திருக்கிறார். இப்படி பலவிதமான நூல்களில் பல தகவல்கள் இருக்கிறது. நான் அந்த ஊரை வேண்டுமானாலும் கூட சொல்ல தயாராக இருக்கிறேன். அதை பத்திரப்படுத்தி 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருக்கோவில், அதில் வழங்கப்பட்ட கொடைகள், கல்வெட்டுகள், செய்திகள் அனைத்தையும் பாதுகாத்து ஒவ்வொரு கோவிலும் கோவிலோட பெயர், வரலாறு, வரலாற்று ஆசிரியர், சம்பந்தமான நூல்கள், எந்த நூல்களில் எழுதப்பட்டிருந்ததோ அந்த நூலுடைய பக்கம், அந்த திருக்கோவிலின் வழிபாட்டு முறை, உற்சவ விக்கிரகங்கள், அது தொல்லியல் துறையில் பதிவு பெற்றுள்ளதா இல்லையா, எத்தனை விக்கிரகங்கள் இருக்கின்றது என்ப அனைத்து தகவல்களையும் நாம் திரட்டி வைத்து கொண்டிருப்பது ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு கூட பல வகைகளில் உபயோகமாக இருக்கும். எனவே கோயிலில் சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்களோ உபயதாரர்களோ தீவிர வழிபாட்டாளர்களோ இந்த தகவல்களை சேகரித்து திருக்கோவிலில் நாம் இறைவனுக்காக இதை செய்ய வேண்டும். அது பிற்காலத்துக்கு உதவியாக இருக்கும் என்று தான் பல நூல்கள். இப்போது தாதபுரம் கோயில் கல்வெட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குன்னா அதில் 100கணக்கான செய்தி இருக்குது, தொல்லியல் நோக்கில் இருக்குது.